அடுத்த வீட்டில் என்ன பேசுதவோ யாது பேசுதவோன்னு கதை தெரியலன்னு கிழவிக்கு வாயில தண்ணி இறங்காதுல்ல. லட்சுமி, உங்க வீட்டுல இன்னைக்கு மீன் கறியா? மீன் வாங்கிட்டு வரவளுக்கு அது நீ உங்க வீட்டுல வைக்கப்பட்ட மீன் கறி எங்க வீடு வரைக்கும் வாசம் வரும்பத்துக்க. அதுக்கு இல்ல, எப்படி இன்னொரு அரை மணி நேரத்துல குழம்பு கூட்டி வச்சிருவேன், அதான் உங்க வீட்டுக்கு சாப்பிட வரலாம்னு. ஆமா, இப்படி வாசல்ல உட்காந்துக்கிட்டு அடுத்த வீட்டு கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அக்கம் பக்கத்து வீட்டெல்லாம் போய் சோத்தை வாங்கி தின்னுக்கிட்டு நல்ல காலம் கழிக்கியோ. உங்களுக்கு மட்டும் ஆடு பகை குட்டி உறவா? லட்சுமி, என்னெல்லாமா பேசுதிய? ஆமா, நீங்க கமலாக்கா வீட்டுல பேச மாட்டியோ, கமலாக்கா கூட சண்டை. ஆனா உங்க மருமக மட்டும் கமலாக்கா வீட்டுல போய் பாடு பேசிக்கிட்டு அங்க எல்லா விசேஷத்துக்கும் போயிட்டு வருவாளோ. மருமக அங்க போயிருக்காளாம், அந்த வீட்டு கதையை என்கிட்ட கேட்காவலாம். ஆளை பாரு ஆளை. வீட்டுல மருமக இருக்கா, பொங்கி திங்கிறதுக்கு துப்பு இல்ல. 2 பேரும் நல்ல வாசில தின்னுக்கிட்டு இன்னைக்கு காலத்தை ஓட்டிடலாம்னு பாக்கேடோ. ஆமா, இவ சொல்லதும் கரெக்ட் தானே. அவ பாட்டுக்கு கமலா வீட்டுல போய் திங்க போயிட்டாள. வீட்டுல மாமியாரி ஒருத்தி இருக்காளன்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்ல அவளுக்கு. இன்னைக்கு வரட்டும், அவளுக்கு இருக்கு. வரட்டும். என்ன மருமவளா எட்டி சுதா, எவ்வளவு நேரமா கூட்டுறேன் வாராளன்னு பாரு. திமிரு, உடம்பு பூரா திமிரு. இங்க வந்து கிடந்துக்கிட்டு எல்லாரு கூடயும் சேர்ந்துட்டு கிடக்கால அந்த திமிரு. மாமியாரு வயசுல பெரியவளாச்சேன்னு கொஞ்சமாவது எனக்கு அவன் மரியாதை கொடுக்காளா? கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், வாராளன்னு பாரு. சிரிச்சுட்டுல கிடக்கா. பேசு, எவ்வளவு தூரம் சிரிச்சு பேச முடியுமோ பேசு. ஒவ்வொரு வீட்லயும் மாமியார் குடும்பம்னு எல்லாவளும் அனுபவிச்சுட்டு கிடக்காளுவா. ஆனா நான் நல்லவளா இருக்கிறதுனால தானே நீ இப்படி பக்கத்து வீட்டுல போய் கிடந்துக்கிட்டு, அதுவும் எனக்கு பிடிக்காதவங்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு பாட்டு பேசி சிரிச்சுட்டு கிடக்கா. மருமகளை கொடுமைப்படுத்துது, அப்புறம் இந்த வரதட்சணை கொடுமை பண்ணது, அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுமா. என்னை சுட்டு போட்டாலும் எனக்கு அந்த புத்தியெல்லாம் வரவே வராதுமா. அதான் சொன்னோம்ல, நான் நல்ல மாமியாரா அமைதியானவளா இருக்கிறதுனாலதான் இவ திமிரு பிடிச்சு போய் திரியா. இன்னைக்கு வரட்டும், அவளை இன்னைக்கு ஒன்று இல்லை நாக்கி போடுவோம்ல. சுதா, ஏடி சுதா, வாரா வாட்டி, இன்னைக்கு இருக்கு பாரு உனக்கு. அவங்க கூட எல்லாம் உட்காந்து பேசி எடுத்துட்டு வர்றதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இருக்கும் டீ, உனக்கு இருக்கும். எவ்வளவு நேரமாட்டி உனக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன எங்க மாமியார் ஒத்தையில புலம்பி நிக்காவோ, என்னமோ யாரையோ கூப்பிட்டு இருக்காவலாம. எவ்வளவு திமிரு இவளுக்கு. நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், அவ பாட்டுக்கு மூஞ்சி திருப்பிட்டு நிக்கா. ஏடி, யாரதாம எங்க மாமியார் கூப்பிட்டு கிடக்காவோ? யார கூப்பிட்டா நமக்கு என்ன? எவ்வளவு திமிரு உனக்கு. நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு திரும்பி நிக்கா. ஏடி, நீங்க யாரையோ எவ்வளவு நேரமா கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேனா? அதான் யாருன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். ஒன்னதான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். என்னது, என்னையா? ஆமா, நீதானே என் மருமவ, ஒன்னதான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். மருமவன்னு சொல்லும் போதே எங்க மாமியாருக்கு முகரக்கட்டை எப்படி எல்லாம் மாறுது. இதே எதுக்கு வீணா இப்படி வாசல்ல நின்னுட்டு என்ன போட்டு கூப்பிட்டு கிடந்திய? எப்படி நான் வீட்டுக்கு தானே வருவேன். ஆமா டீ, வருவேன். நீ சாயங்காலம் வருவேன், இல்லைன்னா ராத்திரி சாப்பாட்டையும் முடிச்சு ராத்திரி 10-11 மணிக்கு வருவேன். அது வரைக்கும் நான் வாசல்ல நின்னுட்டு உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணுமா? இது என்னாச்சு உங்களுக்கு? என்ன பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காதுன்னுவிய, என்கிட்ட பேசவும் பிடிக்காதுன்னு சொல்லுவிய. இப்ப என்னடா என்ன போட்டு தேடிக்கிட்டே இருந்திருக்கியா இவ்வளவு நேரமா? என்னதே புதுசா மர்மவ மேல பாசம் பொத்துக்கிட்டு வருதோ? ஆமாடி, பாசம் பொத்துக்கிட்டு வருது. ஆடு பகை குட்டி உறவாட்டி உனக்கு. சப்பா, எங்க அத்தை இவ்வளவு நேரமா தூங்கிட்டு நல்ல கனவு கண்டு வந்து நின்று பாடு பேசிக்கிட்டு நிக்காவோ. நம்ம பாட்டுக்கு வீட்டுக்குள்ள போவோம். ஏதோ ஆடுங்காவோ குட்டிங்காவோ நமக்கு என்ன. எவ்வளவு கொழுப்பு இவளுக்கு. மதிக்கானு வர ஒரு பெரிய மனுஷியா. நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், அவ பாட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கா வீட்டுக்குள்ள. எடி சுதா, உனக்கு என்ன காதுக்கு கேட்கலையா? உன்னதானே கூட்டுறடனே. என்னதே தூக்கத்துல சும்மா உளறிட்டு கிடக்காதியா? ஆமாடி, நாங்க உளறிட்டு கிடப்பேன், நீ பாட்டுக்கு வீட்டுக்குள்ள போறியா? இங்க பாரு, வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச அப்புறம் இருக்கு உனக்கு. என்னது, வீட்டுக்குள்ள நான் காலடி எடுத்து வைக்க கூடாதா? ஆமாடி, இந்த கமலா என் கூட எப்படி சண்டை போட்ட தெரியுமா? கமலா மட்டுமா, அங்க வந்திருந்தாள்ல அவ கூட்டாளி மாறு, மரகதம், கீதா, அந்த நெட்டகாலி, இவ்வளவு வேற என்ன போட்டு என்ன ஆகன்னு தெருல அடின்னு போட்டு அடிச்சாலோ தெரியுமாடி? நான் அவ்வளவு கிட்ட சண்டை போட்டிருக்கேன். நீ கமலா வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துகிட்டு அவங்க எல்லார்கிட்டையும் பாடு பேசிக்கிட்டு அங்க போய் சுவாத்து தின்னுக்கிட்டு வாரியா? இங்க பாருங்கதே, இவ்வளவு நேரமா நீங்க ஏதோ தூக்கத்துல உளறிட்டு கிடக்கேன்னு நான் பாட்டுக்கு பேசாம இருந்தேன். இதுக்கு மேலே அவங்க யாரையும் பத்தி நீங்க பேசுனியா? யாமிட்டி, மாமியார போட்டு அடின்னு அடிச்சு மிதிச்சு துவைச்சிருக்காளுவா. அவ்வளவு கிட்ட போய் பாடு பேசிட்டு வாரியான்னு உங்ககிட்ட கேட்டா நீ ஏன் மேலே கோவப்படுவியா? ஆமா, கோவப்படத்தான் செய்வேன். உங்க கூட சண்டை போட்டா உடனே நான் ஏன் பேசக்கூடாது? என்ன மதிச்சு எனக்கு மரியாதை கொடுத்தா நானும் திருப்பி மரியாதை கொடுத்துதான் தீருவேன். ஆமா, மரியாதை கொடுத்துட்டாளுவா, பொல்லாத மரியாதை. உங்க மாமியாரின்னு ஒருத்தி வீட்டுல இருக்காளா, வயசானவ, அவ சாப்பிட்டாளா கொண்டாளான்னு உனக்கு ஒரு நினைப்பு இல்ல. சண்டைகாரி வீட்டுல போய் நின்னுகிட்டு நல்ல மூக்க முட்டை திருட்டு வந்திருக்கேடி. நீ எல்லாம் ஒரு மருமவளா? நீ எல்லாம் ஏன் வீட்டுக்கு லாய்க்கப்பட மாட்டேடி? அதையத்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னடி திமிருத்தனம் ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? அவள் எல்லாரும் சேர்ந்து உனக்கு மூட்டி விட்டாள்வளோ? உன் மாமியார் கிட்ட போய்
என்னடி வெட்டு வெட்டுத வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச அப்புறம் இருக்கு பத்துக்க உனக்கு மரியாதை இங்க இருந்து கிளம்ப பாத்துக்க ஓஹோ அப்படி வரல கதைக்கு யாரு வீட்டுக்குள்ள யாரு போகக்கூடாது நானும் இவ்வளவு நாளா வயசானவங்களாச்சேன்னா அமைதியா இருந்தேன் ஆனா இவ்வளவு தூரம் பேச்சு பேசினதுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு முடிவு கட்டாம நான் விடவே மாட்டோம்ல வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சு நானா போகப்படாது இருங்க வாரேன் திமிரு பிடிச்சவா ஆமா ஆமா நான் திமிரு பிடிச்சவாதான் நீங்க ரொம்ப நல்லவங்க பாரு நானும் எதுவும் சொல்லக்கூடாது வயசானவங்களாச்சேன்னு பேசாம இருந்தா ரொம்ப தான் ஓவரா பேசுவியா இருங்க என் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரேன் நியாயம் எது அநியாயம் எதுன்னு ஒரேடியா பேசி தீர்த்துக்கிடலாம் உங்களுக்கு கெட்ட புத்தி பொறாம பிடிச்ச புத்தி அதனாலதான் உங்ககிட்ட யாரும் பேச மாட்டேங்காவோ தெருவுல கிடந்து எல்லார்ட்டையும் அடி வாங்குதியோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் இதுல பெரிய தத்துவம் வேற ஆடு பகை குட்டி வரவான்னு யாத்தாடி ஒரே வார்த்தையில பயந்து ஓடி போய்க்கல என் மருமவ பாட்டி போ இடத்த காலி பண்ணினிய இனிமே இல்லாத நான் என் வீட்டுல நிம்மதியா இருப்பேன் லட்சுமி என் மகா லட்சுமி உனக்கு தம்பி ஒரு பெரிய நன்றியை சொல்லணும் நீ என்கிட்ட இப்படி சத்தம் போட்டதுனாலதான் நான் என் மருமக கிட்ட அளவோல கேள்வி கேட்டேன் கேட்ட கேள்விக்கு பதில சொல்ல முடியாம திக்கு புக்காடி பயந்து போய் ஓடியே போயிட்டாளா லட்சுமி வரட்டு அவளுக்கு சுட சுட ஒரு கப்பு காப்பியை போட்டு கொடுக்கணும் எப்பாடா என் மருமவ அவ பாட்டுக்கு வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டா இனிமேல் என் வீட்டை நான் நிம்மதியா இருப்பேன் நல்ல டிக்காசனை போட்டு லட்சுமிக்கு அளவோல காப்பியை போட்டு கொடுக்கணும் இது சொர்ணம் இதுக்கு வந்துட்டு இத்தனை நாளா ஆசைப்பட்ட எல்லாம் நிறைவேறிட்டு எப்பாடா வந்தாளா இவ என்னைக்குடா போவா இல்லைன்னா இங்கேயே இருந்துருவானான்னு பயந்துட்டு கிடந்தேன் எப்படி மின்னல் வேகத்துல போறான்னு பாரா எப்பாடா இப்பதான்ப்பா நிம்மதியா இருக்கு போட்டி போ ஏத்தாடி இந்த சொர்ண கிழவி இன்னும் வாசல்ல தான் உட்காந்துருக்கா உங்க வீட்டுல மீன் கறியா வைக்க போறேன்னு ஒரு வார்த்தை கேட்டாவோ நல்ல மீன் கிடைக்கப்பட்ட இடத்துல சை நாரி போன மீன் தான் கிடைச்சு இன்னைக்கு கிழவிய பார்க்காத மாதிரியே போயிட வேண்டியதான் லட்சுமி இந்த கிழவி வேற எம்மாடி மகாலட்சுமி ஏ லட்சுமி நில்லு எத்தனை நேரம் சொல்ல பாட்டியோ என் பேரு மகாலட்சுமி இல்ல வெறும் லட்சுமின்னு ஏதாடி இவள பார்த்து பெருமையா தானே கூப்பிடுதேன் சந்தோஷப்படு உண்மையிலேயே நீ என் விஷயத்துல மகாலட்சுமி தான் எவ்வளவு சந்தோஷமா இருக்க தெரியுமா ஏன் தெரியுமா என் மருமவ அதான் சுதா இருக்கால அந்த சூத்த என் வீட்டை விட்டு போயிட்டா இனி இந்த பக்கமே வரமாட்டா 2-3 வாரமா நான் என்ன சங்கடப்பட்டு கிடந்தேன் தெரியுமா இவ பாட்டுக்கு இங்க வீட்டுக்குள்ள வந்து கிடந்துக்கிட்டா என்னால நீ வீட்டுல நிம்மதியா திங்க முடியல வீட்டுல நிம்மதியா இருக்க முடியாம என்ன பாடுபட்டு கிடந்தேன் தெரியுமா நான் அவளை எப்படா வீட்டை விட்டு வெளியே துரத்தேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கு ஒரு நல்ல காலம் கூடி வரலையேன்னு வேற அவ என்ன கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ சொல்லி கொடுத்தேல அந்த வார்த்தையெல்லாம் அவகிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் கோவப்பட்டுக்கிட்டு அந்த பக்கமே வரமாட்டேன்னு ஓடியே போயிட்டா தெரியுமா லட்சுமி என்னது நான் சொல்லி கொடுத்ததை வச்சு நீங்க உங்க மருமவளை விரட்டிட்டேளா விரட்டல அவளே இது இந்த பக்கம் வரமாட்டேன்னு ஓடியே போயிட்டா நீ சொன்னேல கமலா வீட்டுல உட்காந்து அவ பாடு பேசிக்கிட்டு இருக்கா நீங்க மட்டும் கமலா கூட எல்லாம் சண்டை போட்டிருக்கீங்க உங்க மருமவ வீட்டுல உட்காந்து பாடு பேசலா அப்போ ஆடு பகை குட்டி உறவான்னு ஒரு வார்த்தை கேட்ட பத்தியா அந்த வார்த்தையவே நான் அவகிட்ட கேட்டேன் பத்துக்க கேட்ட உடனே எனக்கு இந்த வீடெல்லாம் சரிபட்டு வராது நான் கிளம்புதேன்னு ஓடியே போயிட்டா லட்சுமி ஓஹோ அந்த சந்தோஷத்துலதான் இருக்கீங்களோ ஆமா அதத்தானே சொல்லுவேன் இனி அந்த வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டாள்ல தலை வச்சு படுக்க மாட்டாளா உங்க மருமவ என்ன சொல்லிட்டு போனான்னு உங்க மரமண்டையில உரைக்கலையோ அதான் சொன்னோம்ல வீட்டை விட்டு ஓடி போயிட்டானே அவ வீட்டை விட்டு ஒன்னும் ஓடி போகல வீட்டுக்கு போய் என் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரேன்ல போயிருக்கா கூட்டிட்டு வந்துட்டு போயிட்டு எனக்கு என்னவா அவ காரியத்தோட தான் சொல்லியிருக்கா உங்களுக்கு தான் புரியல என்ன சொல்லுத லட்சுமி ஆமா சரணபாட்டியோ இந்த வீடு யாருக்குள்ளது அது அது இந்த வீடு யார் வீடு ஓஹோ உங்க வீடா இது இந்த வீட்டை சுதாவோட அப்பாவும் அம்மாவும் சுதா கல்யாணத்தோட அவ பேர்ல வாங்கி எழுதி கொடுத்தது தானே அது என்ன அது இதுன்னு இழுத்துக்கிட்டு இருக்கிய இது சொல்ல போனா சுதா வீடு தானே இப்ப நேராக போறல்ல வாடகை வீட்டை போய் காலி பண்ணிக்கிட்டு அவ்வளவு பொருளையும் எடுத்துட்டு இங்க வர போறலாம் மாப்பிள்ளையும் கூட்டிக்கிட்டு என்ன லட்சுமி சொல்லியா அவன் என் மவனை மட்டும் தான் கூட்டிட்டு வரேன்னு சொன்னா நீ என்னடா பொட்டி படுக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வர போறான்னு சொல்லிட்டு இருக்கா அது எப்படி நியாயமாவும் இந்த வீட்ல 5-6 வருஷமா நான் தான் இருக்கேன் அப்ப இது என் வீடுதான் நியாயம் அநியாயத்தை பத்தி எல்லாம் நீங்க பேசாதீங்க இப்ப சொல்லுதேல்ல இந்த வார்த்தை மாதிரி என் மாமியார் என்கிட்ட சொல்லியிருந்தாவோன்னு வச்சுக்கிடுங்க 5-6 வருஷமா வீட்டுல உவாசியில தானே இருந்திய 5-6 வருஷத்துக்கு உண்டான வீட்டு வாடகை தந்துக்கிட்டு வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்லிவிடுவேன் ஆத்தாடி இப்படி எல்லாமா வாணி நடக்கும்
ஆமா, நீங்க அநியாயம் பண்ணினேன்னா நாங்களும் அநியாயம் தான் பண்ணுவோம். போங்க, போய் உங்க பொட்டி படுக்கை எல்லாத்தையும் எடுத்து வெளியே வைங்க வாசல்ல. மருமவ இப்ப வருவா, வந்த உடனே வீட்டை காலி பண்ணணும்ல. உங்க மருமவ உங்களை பார்த்து ஒன்றும் பயந்து ஓடல. வீட்டுல போய் பொட்டி படுக்கையெல்லாம் கேட்டுக்கிட்டு வர்றதுக்கு தான் போயிருக்கா. மருமவ கொண்டுட்டு வந்த வீடு, சொத்து பத்திரம், நகை எல்லாம் வேணும். ஆனா மருமவ மட்டும் இங்க வீட்டுல இருக்கப்படாதான். என்ன ஒரு நியாயம்? இருக்கலவி ஊரு பிரச்சனையெல்லாம் தெருவுக்கு கொண்டுட்டு வரையில்ல, இன்னைக்கு உன் வீட்டு பிரச்சனையும் தெருவுக்கு வரப்போகுது பாரு. நம்ம வாயை வச்சுக்கிட்டு நம்ம சும்மா இருந்திருக்கலாம். நான் பாட்டுக்கு அப்படி இப்படி என் மருமகளை கிளப்பி விட்டுட்டேன். கடைசியில அதுவே எனக்கு ஆப்பா முடிஞ்சு போயிருப்பளுக்கு. எந்த நேரம் வந்து நம்மள வீட்டை விட்டு வெளியே அடிச்சு துரத்த போறான்னு தெரியலையே. கடவுளே, நான் பாட்டுக்கு பேசாம இருந்திருக்கலாம். இந்த லட்சுமி பேச்சு கேட்டு ஆடு பக குட்டி உறவுன்னு சொல்லிக்கிட்டு கடைசியில என் தலையில நானே பண்ண மாதிரி போட்டுக்கிட்டேன். மகாலட்சுமி மகாலட்சுமின்னு பெருமையா அவளை கூப்பிட்டேன். கடைசியில அவளால என் தலையில மண்ண மாதிரி போட்டுக்கிட்டேனே. பூவே பூவே, மணமான மல்லிப்பூவே, ஒரு மனசாலையும் காணல. நானும் பூவு பூவுன்னு சத்தம் போட்டுக்கிட்டே தான் வாரேன். நேரத்தோட வித்துக்கிட்டு வீட்டுக்கு போலாம்னா இன்னும் ஒருத்தரும் வாங்கலையே. பூவே பூவே பூவே, பூவை வாங்கிறதுக்கு கடை தெருவுக்கு போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை, பூவு வீட்டு பக்கமே வருது. பூவே பூவே, எம்மாடி எம்மாடி பூவே. அண்ணா வாரேங்க. அத்தாடி, இது நம்ம காமாட்சி மாதிரில தெரியும். எம்மா, நீ காமாட்சி தானே? ஆமாக்கா, காமாட்சி தான். என்ன நீங்க மறந்துருப்பீங்கன்னு நினைச்சேன். அட இவா ஒருத்தி, ஏ காமாட்சி, உன்னை எப்படி மறக்க முடியும்? வீடு தேடி வந்திருக்கியா? வா வா, வந்து உட்காரு. ஏக்கா, நல்லா இருக்கீங்களாக்கா? நல்லா இருக்கம்மா, நீ எப்படி இருக்க? ஏதோ உங்க புண்ணியத்துல இருக்கேன்க்கா. என்ன இப்படி நின்னுகிட்டே பேசிக்கிட்டு இருக்க? வீட்டுக்குள்ள வா. அட வீட்டுக்குள்ள வான்னு சொன்னா இப்படி படுப்புனே உட்கார போற? ஏக்கா, இங்கே உட்கார்ந்துக்கிட்டேன்க்கா. ஒண்ணு இல்ல, நம்ம வீடு தானே. காமாட்சி, உன்னை பார்த்தே எவ்வளவு நாளாச்சு? ஆமாக்கா, நான் அந்த பக்கம் வந்தே ரொம்ப நாளாச்சுல. சரி, அது இருக்கட்டும். ஆமா, என்ன புதுசா கண்ணாடி எல்லாம் போட்டிருக்க? ஆமாக்கா, கண்ணாடி போட்டிருக்கேன். 3 மாசத்துக்கு முன்னாடி கண் ஆபரேஷன் பண்ணேனா, அதான் கண்ணாடி போட்டிருக்கேன் பாத்துக்க. கண் ஆபரேஷனா? ஆமாக்கா, வயசானாலே ஒவ்வொரு நோயா நம்ம கிட்ட தொத்திட்டு வருது இல்ல. ஆபரேஷன் சொல்லுதியே? அம்மா, உன்னை யாரு பாத்துக்கிட்டா? என்னெல்லாம் பாத்துக்கிட்டதுக்குன்னு நாதி எங்கக்கா இருக்கு எனக்கு? ஏன் அப்படியெல்லாம் சொல்லக்க காமாட்சி, அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல. நீங்கெல்லாம் இருக்கியக்கா, ஆனா ஆபரேஷன் கண்டிப்பா பண்ணணும்னு டாக்டர் சொல்லிவிட்டாரு. அந்த ஆளை என்ன செய்ய, கொஞ்சம் போல கடனை வாங்கி அந்த ரூபாயை வச்சு நான் ஆஸ்பத்திரியிலேயே இருந்துகிட்டேங்க்கா. ஒரு 2-3 வாரம் போல ஆஸ்பத்திரியிலேயே இருந்தேன். ஆமாக்கா, அதான் சொல்லுதம்ல. இப்ப நம்ம கிட்ட பணம்னு இருந்தா அந்த பணத்தை புடுங்கிறதுக்குன்னு 4-5 பேர் வருவாவோ. ஆனா நமக்கு பணம் செலவழிக்கணும்னா ஒரு நாதியும் எட்டி பார்க்காதுல்ல. நீ சொல்லதெல்லாம் சரிதான். அதுக்குன்னு வேற என்னக்கா செய்ய? எனக்கு பிள்ளையா குட்டியா? எங்க அக்கா மவனை தான் நான் வளர்த்தேன். அவன் என்கிட்ட உள்ள ரூபாயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி அவன் பொண்டாட்டிக்கு தேவையான நகையெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டான். இப்ப உடம்பு சரியில்லை மக்கா, என்ன கொஞ்சம் வந்து பாத்துக்க, உன் பொண்டாட்டியும் கொஞ்சம் வர சொல்லுன்னு சொன்னேன். அவன் என் பொண்டாட்டிக்கு கை வலி கால் வலி, அவளே உடம்பு சரியில்லாம இருக்கா, அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சு விட்டான். அந்த பையன் அப்படியே சொன்னான். ஆமாக்கா, அதான் சொன்னோம்ல, கையில 10 பைசா வச்சிருந்தா அதை புடுங்கிறதுக்கு வருவான். நமக்குன்னு ஒரு 10 பைசா இல்ல, 5 பைசா கூட செலவழிக்கிறதுக்கு ஒரு நாதி கிடையாது. அவன் என்னத்துக்கு நம்ம யாரையும் தேடி ரூபாயை கொடுத்து கஷ்டப்படணும்னு சொல்லிக்கிட்டு தான் நான் பாட்டுக்கு ஆஸ்பத்திரியிலேயே ரூபாயை கொடுத்துக்கிட்டு இருந்துகிட்டேன். அதுக்கப்புறம் கண்ணு கொஞ்சம் பரவாயில்லாம இருந்துச்சு. அந்த ஆளு நான் பாட்டுக்கு நேரா வீட்டுக்கு வந்துட்டேன் பாத்துக்க. உனக்கு ஆபரேஷன் பண்ணனாலதான் ஒரு 2-3 மாசம் இந்த பக்கமே வரலையே காமாட்சி. ஆமாக்கா, அதான் சொன்னோம்லக்கா, ஆபரேஷன் பண்ணா வெயில் அதிகமா நடமாடக்கூடாது, கண்ணுலயே வெயில் படக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருந்தாரு பாத்துருங்க. அதனாலதான் இந்த கருப்பு கண்ணாடியே போட்டிருக்கேன். நமக்குன்னு பச்சை தண்ணி தரதுக்கு யாரு இருக்கா? நம்ம உழைச்சி 10 பைசா சம்பாதிச்சாதானே திங்க முடியும். அதனாலதான்க்கா இப்ப பூ வியாபாரத்துக்கு வந்திருக்கேன். சரிக்கா, என் கதையை விடு. ஆமா, நீ எப்படிக்கா இருக்க? நல்லா இருக்கியா? உடம்பெல்லாம் பரவாயில்லையா? நான் நல்லா இருக்கேன் காமாட்சி. உன் கதையை கேட்டாதான் மனசுக்கு சங்கடமா இருக்கு பத்துக்க. இக்க சங்கடப்பட்டு என்னது ஆக போகுது? அதுவும் சரிதான், யார் யாருக்கு எப்பப்ப என்னன்னு நடக்கணுமா அது நடந்துதான் ஆகணும். ஆமாக்கா, அதுதானே தலையெழுத்து விதியே. அப்புறம் உன்கிட்ட ஒரு நல்ல விஷயம் சொல்லணுமே. என்னக்கா சிரிச்ச முகத்தோட சொல்லுதா? சொல்லு சொல்லு, என்ன நல்ல விஷயம்? எம்மாடி, என் பியாத்தி இருக்கல்ல? பியாத்தினா நம்ம செல்விக்கு மவ தானே? ஆமா காமாட்சி, என் மவ பேரெல்லாம் நல்ல ஞாபகம் வச்சிருக்கிய. ஏக்கா, என்னக்கா நீ எனக்கு கண் ஆபரேஷன் பண்ணிருக்குன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னமோ எனக்கு ஞாபக மறதி நோய் வந்த மாதிரில பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கு இல்ல காமாட்சி, நீ என் மவ பேரெல்லாம் கரெக்டா சொல்லிட்டியே. ஏக்கா, இந்த பக்கம் நான் பூவிக்க வந்து 3 மாசம் தான் ஆகுது. 3 மாசத்துக்குள்ள நான் எல்லாரையும் மறந்துடுவேனா? அது சரிதான். சரி சரி சொல்லு, செல்விக்கு மவளுக்கு என்ன காட்சி? என் பேத்திய நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் பாத்துக்க. அப்படியாக்கா? பரவாயில்லையா? பேத்திக்கு கல்யாணம் ஆயிட்டா?
சந்தோஷமாவும் இருக்க பத்துக்க. ஆமாக்கா, நீ எதானே சொல்லுவ, என் பியாத்தி கல்யாணத்தை பார்க்கதான் நான் உயிரையே புடிச்சு வச்சிருக்கேன் கையிலன்னு எத்தனை நேரம் நாங்க வீட்டு பக்கம் வரும்போதெல்லாம் என்கிட்ட சொல்லுவ. ஆமா காமாட்சி, எனக்கும் வயசாகுது இல்ல, என் பியாத்தி கல்யாணத்தை பார்க்காம நான் போய் சேர்ந்துருவணும்னு எவ்வளவு சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தேன் பத்தியா. பரவாயில்ல பாரதிக்கா, அளவோல பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீல. பிள்ளை கல்யாணத்துக்கு ஒரு வார்த்தை என்ன கூப்பிடல பத்தியலா. நான் உங்க யாரையும் மறக்கல, ஆனா நீங்க என்ன மறந்துட்டீ பத்தியலா. எம்மாடி அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல பத்துக்க. கல்யாணம் அவசர அவசரமா பண்ணினோமா, அதான் ஊருக்குள்ள நம்ம தெரிஞ்சவங்கள மட்டும் கூப்பிட்டேன். பக்கத்து ஊர்ல இருந்து கூட நான் யாரையும் கூப்பிடலையே. என்னக்கா சொல்லுத, அவசர அவசரமா கல்யாணம் பண்ணி கொடுத்தேளா? ஆமாக்கா, பேரண்டி வெளிநாட்டுல வேலை பார்க்காம பத்துக்க. அவன் லீவுல வந்திருந்தானா, லீவு வேற அதிகமா கிடைக்கல. சரி கல்யாணத்தை முடிச்சிருவோமேனுதான் சட்டப்பட்டுன்னு முடிச்சுட்டோம் பத்துக்க. ஏக்கா பரவாயில்லையா, வெளிநாட்டுக்கார மாப்பிள்ளையா? ஆமா ஏக்கா, மாப்பிள்ளை பையனுக்கு அம்மா அப்பா சொந்த பந்தம் எல்லாரும் இருக்காங்களா? என்ன இப்படி கேட்டுவிட்ட? ஆமா உனக்கு தெரியாது பத்தியா. என்னக்கா சொல்லுத? என் மாப்பிள்ள என் பேராண்டி வேற யாரும் இல்ல, நம்ம கமலா இருக்கல்ல. யாரு? நம்ம அந்த கத்திரிக்கை கமலாவா? ஏ கமலாவா அப்படி எல்லாம் சொல்லாத. ஏ கமலாவா நான் அப்படிதானே கூப்பிடுவேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா ஆமா, கமலாவுக்கு மவன் இருக்கான்ல, அவனை தான் என் பேத்திக்கு கட்டியிருக்கு பத்துக்க. ஏக்கா பரவாயில்லையா, உள்ளூர்லயே மாப்பிள்ளை கிடைச்சிருக்கு, பேத்தியை கல்யாணம் பண்ணி கொடுத்து பக்கத்துலயே வச்சுக்கிடலாமே. பக்கத்துலயே எங்க வச்சுக்கிட, அவன் மாமியார் வீட்டுல தானே இருக்கா. மாமியார் வீடு இருந்தா என்ன, நம்ம வீடு இருந்தா என்ன, எல்லாம் அக்கம் பக்கத்து வீடு தானே. அது சரிதான். ஆமா ஏக்கா, பேராண்டி அதான் மாப்பிள்ளை பையன் வெளிநாட்டுக்கு போயிட்டானா இல்ல இங்கதான் இருக்கானா? பேராண்டி இங்கதான் இருக்கான், இன்னும் 2 நாள் கழிச்சு ஊருக்கு கிளம்பிடுவோம் பத்துக்க. ஓஹோ அப்படியா, சரி சரி, ரொம்ப சந்தோஷம்க்கா. அப்புறம் என்ன, பேராண்டி வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறமா பேத்தியை எங்க நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துட வேண்டியதுதானே? என்ன இப்படி சொல்லுத காமாட்சி? ஏக்கா பேரன் வெளிநாட்டுக்கு போயிட்டோம்னா அப்புறம் பேத்தி எங்க நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட வேண்டியதுதானே? இங்கதான் வீடு கப்பல் போல இருக்க, ஒத்தையில தானே இருப்ப நீ. ஏன் சொல்லுதம்னா, எல்லார் வீட்லயும் நடக்கப்பட்ட கதை தானே, வீட்டுக்கு வீடு வாசப்படி, அதை யாராலையும் மாத்த முடியாது. இப்போ பேரன் வீட்டுல இருக்கிறது வரைக்கும் மாமியாரி ஒன்னும் சொல்ல மாட்டா. பேரன் இங்க வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறமா உன் பேத்தி ஏதாவது கொடுமைப்படுத்தினா பிள்ளை வெளியே சொல்ல மாட்டாள்ல. கமலாவும் நல்லவதான், இருந்தாலும் நம்ம யாரையும் டக்குன்னு எடை போட முடியாது பத்தியா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல காமாட்சி, ஏற்கனவே இப்போ கொஞ்சம் சின்ன பிரச்சனை எல்லாம் வந்துச்சு மாமியா மருமகளுக்குள்ள, ஆனா அதெல்லாம் சரியாயிட்டு, இப்போ ஒரு பிரச்சனையும் இல்ல பாத்தியா. அப்ப நான் சொல்றது கரெக்ட் தானே, வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொன்னோம்ல. அதுக்கு நீ என் பேத்திய வீட்டுக்கு கூட்டிட்டு வரது தப்பு இல்ல. யார் யாரு எங்கெங்க இருக்கணுமோ அங்க இருந்தாதான் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். கமலா எப்படி இருப்பான்னு யாருக்கு தெரியும். அதெல்லாம் இப்ப ஒரு பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. அதுக்கு இல்லக்கா, எல்லாம் உன் நல்லதுக்கு தான் நான் சொல்லுவேன். ஆச்சி என் மக்கா, உனக்கு 100 ஆயுசு. என்ன ஆச்சி, எந்த நேரம் பார்த்தாலும் என்ன பத்தியே தான் பேசிக்கிட்டு இருப்பியா? ஆமா மக்கா, எனக்கு வேற என்ன வேலை, என் பேத்தி நல்லா இருக்கணும், நல்ல நிம்மதியா சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். என் மக்கா நல்லா இருக்கியா? ஆச்சி நீங்க காமாட்சி பாட்டி தானே? பாத்தியாக்கா பிள்ளை எப்படி என்ன கரெக்டா கண்டுபிடிச்சிட்டானே. ஆச்சே, நீங்க அடிக்கடி இங்க வருவீங்கல்ல பூ கொண்டுட்டு? ஆமாக்கா, 2-3 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு கண் ஆபரேஷன் பண்ணிருந்து பத்துக்க, அதனாலதான் இந்த பக்கமே என்னால வர முடியல. ஆச்சி இப்ப நல்லா இருக்கீங்கல்ல? ஆமாக்கா நல்லா இருக்கேன். இந்தமக்கா ஆச்சி பூ கொண்டு வந்திருக்கேன், பூ எடுத்து தலையில வச்சுக்க. ஆச்சி நீங்களே எனக்கு வச்சு விடுங்களா? மலரு பேரண்டி வாமக்கா. கமலாவுக்கு மவனா நல்லா வளர்ந்துட்டானே. ஆச்சி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மக்கா. என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா? நீதான் வெளிநாட்டுக்கு போயிட்டியா, உன்னை பார்த்தே பல வருஷம் ஆகுது. ஆச்சி அதுக்குன்னு உங்களை மறந்துட முடியுமா? எங்க அம்மா உங்ககிட்ட தானே பூவெல்லாம் வாங்குவாங்க. ஆமா மக்கா, உங்க அம்மா என்கிட்ட தானே பூவெல்லாம் வாங்குவா. இந்த மக்கா பேத்திக்கு பூ வச்சு விடு. இந்தாங்க ஆச்சி, அப்ப இதை வாங்கிக்கிடுங்க. ஏன் மக்கா, பூவுக்கு வாங்கிட்டு நான் என்ன பணத்தையே கேட்டேன்? ஆச்சி பணம் எல்லாம் கொடுக்கலாம், முதல்ல இதை வாங்கிக்கிடுங்க. என்ன முழிச்சுக்கிட்டு இருக்க காமாட்சி, அதான் பேராண்டி சொல்லலாம்ல, வாங்கிக்க. சரிக்கா. இந்தாங்க ஆச்சி, வெளிநாட்டு சாக்லேட்டு. அட ஆமா, வெளிநாட்டு முட்டாயி. மலரு அப்படியே நின்னுக்க, பூவை வச்சு விடுது என்ன? சரிங்க. ஆச்சி பூவை கரெக்டா வச்சு விட்டுருக்கேன் அவங்க பேத்திக்கு. அளவோல இருக்கு மக்கா. ஏக்கா பேராண்டிக்கு நல்ல தங்கமான குணம்க்கா. ஆமா காமாட்சி, என் பேராண்டிக்கு நல்ல தங்கமான குணம் தான். அம்மாச்சி எனக்கும் ஒரு 50 ரூபாய்க்கு பூத்தா, சாமி போட்டோக்கெல்லாம் போடணும் பத்துக்க. என்னக்கா 50 ரூபாய்க்குன்னு கேக்கா? இன்னும் எடுத்துக்க, இன்னும் ஒரு பந்து பூ இருக்கு, இதையும் வித்துட்டோம்னா நேரா வீட்டுக்கு போக வேண்டியதாங்க்கா. ஆச்சி அந்த பூவையும் கொடுங்க. மக்கா ஆமா ஆச்சி, அந்த பூவையும் கொடுங்க. மலரு ஆச்சி கிட்ட பூவை வாங்கிக்க. சரிங்க. இந்தாங்க ஆச்சியோ, மொத்த பூவுக்கு உண்டான பணம் வாங்கிக்கிடுங்க. அட நீ வேற மக்கா, நான் என் பேத்திக்கு கொடுத்துருக்கேன், அதெல்லாம் ஒண்ணு பணம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம். அட ஆச்சியோ வாங்குங்க ஆச்சியோ. வாங்கிக்க காமாட்சி. ஏக்கா
அட வாங்கிக்கேன்னு சொல்லணும்ல. ஆச்சி எவ்வளவு பழக்கமா இருந்தாலும் வியாபாரம் வியாபாரம் தானே. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கூடையில பூவை சுமந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கிய. மக்கா அது அட வாங்கிக்கிடுங்க ஆச்சி. சரி மக்கா. மக்கா பூவை 150 ரூபா தான். இதுல 500 ரூபா இருக்க, என்கிட்ட சில்லறை வேற இல்லையே. ஆச்சி நீங்க பாக்கி பணம் எல்லாம் ஒன்றும் தராண்டா, நீங்களே வச்சுக்கிடுங்க. ஆப்ரேஷன் வேற பண்ணிருக்கீங்க, ஒத்தையில கஷ்டப்படுவீங்கல்ல, இந்த பேரன் கொடுத்துதான் நினைச்சுக்கிடுங்க ஆச்சியோ. நல்லா இரு மக்கா, நீ பொண்டாட்டி பிள்ளைகளோட நல்லா இரு. ஆச்சி எதுக்கு ஆச்சி இப்ப அழுதிய? சொந்தம்னு சொல்லிக்கிட்டதுக்கு எனக்கு யாருமே இல்ல மக்கா. 10 ரூபா கையில இருந்தாதான் மனுஷியாவே மதிப்பாவோ. எனக்கு பிள்ளை குட்டியே இல்லையேன்னு எவ்வளவு கவலையோட இருந்தேன் தெரியுமா மக்கா. ஆச்சி கவலைப்படாதீங்க ஆச்சி, அதான் நாங்க இருக்கோம்ல. ஆமா மக்கா, எனக்கு நீங்க எல்லாரும் இருக்கீங்க. அதுக்குதான் சொல்றேன் காமாட்சி, நீ எங்கேயும் போக வேண்டான்னு இனி என் வீட்டுல என் கூட இருந்துக்க. இப்படி ஒரு வார்த்தை என்ன பார்த்து நீ சொல்லதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன்க்கா, நான் கொடுத்து வச்சிருக்கேன். அட அழாத காமாட்சி, கண்ணத்தோட இல்லக்கா. இப்படி பாசமா பேச்சலாம் கேட்டு எவ்வளவு வருஷம் ஆகுது தெரியுமா. மனசுக்கு நிறைவா ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்கா. எனக்கும் பேரம் பேத்தி இருக்கா ஒண்ணு. சுபாஷே, ஆச்சிக்கிட்ட சாக்லேட்லாம் கொடுத்தியா? ஆமாம்மா கொடுத்துட்டேன். காமாட்சி பாட்டி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் கமலா, நீ நல்லா இருக்கியா? பாட்டி எவ்வளவு நாளாவது. நாங்க நல்லா இருக்கோம் பாட்டி, நீங்க நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன, எனக்கு பேரன் பேத்தி கிடைச்சிருக்காவுல்ல, நான் நல்லா தானே இருப்பேன். அது சரிதான். எங்க பேராண்டி எங்களை ஏரோப்ளேன்ல எல்லாம் கூட்டிட்டு போவா. அதுக்கு என்ன, சந்தோஷமா போயிட்டு வாங்க. உங்க பேராண்டி வெளிநாட்டுல இருந்து வரும்போது சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வந்தா பாத்துடுங்க. சரி, நீங்க எப்பயாவது வருவியோ, உங்களுக்குன்னு கொடுக்கணும்னு தான் தனியா எடுத்து வச்சிருந்தேன். நீங்க பூவே பூவேன்னு சத்தம் போட்டீல்ல, அந்த ஆளு நினைச்சு நீங்க தான் வந்துட்டீங்க. அந்த ஆளு என் மகன்கிட்ட அந்த சாக்லேட்டை கொடுத்து அனுப்பணும் பாத்துடுங்க. ரொம்ப சந்தோஷம் கமலா, என்னெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சு எனக்கு சாக்லேட்லாம் தரணும்னு நினைச்சிருக்கிய. ஆமா, உங்க பேரண்டி உங்களுக்கு தானே வாங்கிட்டு வந்தா, அதை உங்ககிட்ட கொடுக்காண்டமா. சரிதான். நாரலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல மக்கா. ஆமாத்தே, அவங்களுக்கு சூட்கேஸ் எல்லாம் வாங்கணும்னு சொன்னாங்கல்ல. இன்னொரு 1/2 மணி நேரத்துல கிளம்பணும். சரி மருமகள, சந்தோஷமா போயிட்டு வாங்க. அப்புறம் என்ன சுபாஷ், இப்ப நீங்க கடைக்கெல்லாம் போயிட்டு இருந்தேல்ல, நேரம் ஆயிரும்ல, பேசாம மருமகளை கூட்டிட்டு கன்னியாகுமரிக்கு போயிட்டு வா. ஏமா கடையில போய் சூட்கேஸ் எல்லாம் வாங்கணுமா? ஏன்னா நீ வெளிநாட்டுக்கு போறதுக்குன்னா 2 நாள் இருக்குல்ல, நாளைக்காவது நாளைக்காவது போய் சூட்கேஸ் எல்லாம் வாங்கிக்கிடலாம். மருமகளை கூட்டிட்டு கன்னியாகுமரிக்கெல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு வாழ. எத்தே, அது வந்து நீ சும்மா இரு மருமகளை. இன்னைக்கு காலையில இருந்து என்கிட்ட சொன்ன, எத்தே எனக்கு சன்செட் எல்லாம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குன்னு. அவன் கூட்டிட்டு போவான், போயிட்டு வா மருமகளை. ஏல சுபாஷ், நான் சொன்னது கேட்டுச்சுல, மருமகளை கன்னியாகுமரி கூட்டிட்டு போய் சன்செட் எல்லாம் பார்க்க வச்சு கூட்டிட்டு வா. சரிம்மா. அப்புறம் பார்த்துட்டு வர வழியில ஹோட்டலுக்கு தான் கூட்டிட்டு போல. மருமகளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி எடுத்து கொடு சாப்பிடறதுக்கு. சரிம்மா. பூவை கொண்டா மருமகளை. அந்தாங்கத்தே. காமாட்சி பாட்டி பாவம் மருமகளை, இந்த பூவெல்லாம் விற்கிறதுக்கு தெரு தெருவா நடந்து போவாங்க பத்துக்க. இந்த வயசான காலத்துல அவங்களுக்கும் கஷ்டம் இல்ல, அதனாலதான் என் மவன்கிட்ட சொல்லி அவ்வளவு பூவையும் வாங்கிக்கேன்னு சொன்ன பத்துக்க. நீங்க பண்ணினது ரொம்ப நல்ல விஷயம் தே. இதுல கொஞ்சம் பூவை சாமிக்கு போட்டுட்டு மீதி பூவை நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கேன். என்ன மருமகள? சரிங்க தே. சரி மக்கா, கிளம்புங்க. மணி இப்பவுமே 4 மணிக்கிட்ட ஆக போகுதுல்ல. இப்ப நேரா கன்னியாகுமரி போனா நல்லா ஆறாமர உட்காந்து சன்செட் எல்லாம் பார்க்கலாம். சரிம்மா. காமாட்சி பாட்டியா, பாரதி பாட்டிட்ட பாடு பேசிட்டு எங்க வீட்டுக்கு வரணும் என்ன? சரி கமலா, வாரேன். ஆச்சி எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. 2 பேரும் நல்லா இருக்க மக்கா. ஆச்சி அப்ப நாங்க போயிட்டு வரோம். சரி மக்கா, பார்த்து போயிட்டு வாங்க. ஆச்சி போயிட்டு வரேன்னு. சரி மக்கா, பார்த்து போயிட்டு வாங்க. எப்படி காமாட்சி? ஏக்கா, சூடி பொறுத்து அமோகமா இருக்க. எங்கன்னே பட்டிருக்கும்க்கா. பிள்ளைகளுக்கு ராத்திரி வந்த உடனே சூடம் சுத்தி வை என்ன. அதெல்லாம் ஒண்ணு இல்ல காமாட்சி, நம்ம பேரம் பேத்திய பார்த்து நம்ம சந்தோஷப்படாதுல, என்ன கண்போரா விழுந்துற போது. ஏக்கா, நான் கமலாவை பத்தி என்னமோ ஏதோன்னு நினைச்சேன். மருமவளை நல்லபடியா பாத்துக்கிட்டுதானே. பேரன் வெளிநாட்டு போனதுக்கு அப்புறம் நான் சொன்னோம்ல அப்பதான், பேத்தி எங்க கூட்டிட்டு வந்துருன்னு. அதெல்லாம் ஒண்ணும் கூட்டிட்டு வரேன்டா, அங்க மாமியார் வீட்லயே இருக்கட்டு. அதத்தானே நான் சொன்னேன், யார் யார் எங்கெங்க இருக்கணுமோ அங்க இருந்தா தான் மரியாதை கிடைக்கும்னு. மரியாதை கிடைக்கும்க்கா, நான் அதுக்கு சொல்லல. நம்மளை விட அவ மருமவளை நல்லபடியா பாத்துக்கிடுவா கமலா. சரிக்கா, அப்ப நான் கிளம்புதேன்னா. என்ன கிளம்பிட்ட? வீட்டுக்குள்ள வான்னு சொன்னா இப்படி படுப்பனிலேயே உட்கார்ந்துட்ட. ஒரு மணிக்கு காப்பி தண்ணி கூட குடிக்காம போவேன். ஏக்கா, காப்பி தண்ணி என்ன காப்பி தண்ணி? நான் எவ்வளவு மனசு நிறைவோட சந்தோஷமா போறேன் தெரியுமா? என் பேராண்டி நான் அந்த பூவை விக்கிறதுக்கு நான் தெருவா போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு அவ்வளவு பூவையும் ஒட்டு மொத்தமா வாங்கிட்டானே. சந்தோஷமா வீட்டுக்கு போயிட்டு வரேன்க்கா. நான் இன்னொரு நாள் வரேன்னா. சரி காமாட்சி, ஒரு கப்பு காப்பி தண்ணி கூட குடிக்காம போறீங்கன்னா எனக்கு சங்கடமா இருக்கு பத்துக்க. அட, இது நம்ம வீடு தானே, எப்பனாலும் வந்து நான் காப்பியை குடிக்கேன். இப்ப நான் கிளம்புதே, நேரம் ஆயிட்டேன்னு. அது கண்ணா
வீட்டுக்கு போனா எனக்கு நல்லா இருக்கும். சரியக்கா நான் கிளம்புதேனே. சரி காமாட்சி, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு வா. இங்கே என் கூட இந்த வீட்ல இருந்து சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. ஏக்கா நீ சொல்லதெல்லாம் சரிதான். யார் யார் எங்கெங்க இருக்கணுமோ அங்க இருந்தாதான் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். நான் சொன்னதை எனக்கே சொல்லிட்ட பத்தியா? சரிக்கா நான் போயிட்டு வரேன். எங்கன இருந்தாலும் நம்ம ஊரு தானே. சரி காமாட்சி, போயிட்டு வா.